Hi, this is Value Updates YouTube channel. எக்ஸ்க்ளூசிவாக லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம், எஜுகேட் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்களுக்கு வந்து சட்டம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்திருக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சம்மந்தமான ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிஷியன் சம்மந்தமான ஜட்ஜ்மெண்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட்டு, ஹிந்து சக்சஷன் ஆக்ட்டு எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சேனலை வந்து விரும்பி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிடட்டும். சட்டம் மிக அடிப்படையானது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படிங்கிறது தான் வந்து அடிப்படையான சட்டம். இன்றைக்கி கேஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கணவன் உயிரிழந்த பின்பு மறுமணம் செய்து கொண்ட மனைவிக்கு சொத்தில் பங்கு உண்டா? அதாவது ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேர். அதில் கணவன் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் வந்து மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க. மறுமணம் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுடைய சொத்தில் வந்து பங்கு உண்டா இல்லையா அப்படிங்கிறது தான் கேஸு. இந்த கேஸ் வந்து கீழ் நீதிமன்றத்திலேருந்து ஹைகோர்ட்டு போய் ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பான கேஸு வந்து நம்ம பார்க்க போகிறோம். கீழ் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது இதை வந்து நான் விளக்க போகிறேன். அதனால் வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அதாவது கணவன் உயிரிழந்த பின்பு மறுமணம் செய்து கொண்ட மனைவிக்கு இந்து திருமண சட்டத்தின்படி உயிரிழந்த கணவரின் சொத்தில் பங்கு பெற சம உரிமை உள்ளது என சென்னை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அப்படிங்கிறது தான் ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், பின்னாடி என்ன வருது அப்படிங்கிறத. அதாவது கடந்த 1946ஆம் ஆண்டு சின்னு கவுண்டர் என்பவர் சேலத்தில் சில சொத்துக்களை வாங்கியுள்ளார். பின்னர் செவி கவுண்டர் என்பவருக்கு 1978ஆம் ஆண்டு அந்த சொத்துக்களை விற்கப்பட்டது. செவி கவுண்டரின் மறைவுக்கு பின்பு அவரின் வாரிசுகளான சின்னையன் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு சொத்துக்கள் மாற்றப்பட்டது. வழக்கு வந்து தள்ளுபடியானது. என்னது? இந்நிலையில் சின்னையன் உயிரிழப்புக்கு பின்பு அவரது மனைவி மல்லிகா 2வது திருமணம் செய்து கொண்டதோடு சொத்தில் தனக்கு பங்கு வழங்க வேண்டுமென தொடரப்பட்ட வழக்கை சேலம் உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அதாவது ஹிந்து சக்சஷன் ஆக்டில் பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. முதல் ஹஸ்பண்டோட சொத்தில் பங்கு, அதாவது 2வது திருமணம் பண்ணியதுக்கு பின்பாக. இதையடுத்து சேலம் நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்து சொத்தில் தனக்கு பங்கு வழங்க வேண்டும் என மல்லிகா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியன் குமரப்பன் முன்பு விசாரணைக்கு வந்தது. உரிமை உண்டு அப்படின்னா என்ன, எதுக்கு உரிமை உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போது மனுதாரர் தரப்பின் ஆஜரான வழக்கறிஞர் மல்லிகா தனது கணவர் உயிரிழந்த நிலையில் மறுமணம் செய்து கொண்டார், அதனால் உயிரிழந்த கணவரின் சொத்தில் பங்கு தர முடியாது என மறுக்க முடியாது என்று வாதாடினார். இந்து திருமண சட்டம் ஹிந்து சக்சஷன் ஆக்டின் கீழ் முதல் கணவரின் சொத்தில் பங்கு கேட்க மனைவிக்கு உரிமை உள்ளது. மறுமணம் செய்ததற்கான சொத்தில் பங்கு இல்லை என மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது தவறு என குறிப்பிடப்பட்டது. சின்னையனின் சகோதரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன கூறினார் என்று பார்க்கலாம். இந்து திருமண சட்டம் பிரிவு 24 படி மறுமணம் செய்த மல்லிகா சொத்தில் பங்கு கேட்க உரிமை இல்லை என தெரிவிக்கப்பட்டது. அதாவது அவங்க வந்து உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொத்தை ஒப்படைக்க வேண்டும். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மல்லிகா தனது உறவினரையே திருமணம் செய்துள்ளதால் அவருக்கான பங்கை மறுக்க முடியாது, கணவனை இழந்த பெண்ணுக்கு சொத்தில் பங்கு கிடையாது என இந்து திருமண சட்டம் கூறவில்லை.
ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அண்ட் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து கூறவில்லை. மறுமணம் செய்த பெண்ணுக்கு உரிமை இல்லை என இந்து திருமண சட்ட பிரிவு 2005 ஹிந்து சக்சஷன் ஆக்டையும் 2005ஆம் ஆண்டே ரத்து செய்யப்பட்டது. இதனால் இரண்டாவது திருமணம் செய்தாலும் மல்லிகாவுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை பெற எந்த தடையும் இல்லை. நியாயமாக அவருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதாவது சிம்பிள் கேஸ் வந்து இது, ஆனால் பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருவருக்கு கல்யாணம் ஆகுது. அதில் வந்து ஹஸ்பண்ட் மறைஞ்சிடுறாரு. ஒய்ஃப் வந்து விடோ, அவங்க வந்து மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ரிலேட்டிவ் யாரையோ ஒருத்தவங்களை மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது ரிலேட்டிவ் மறுமணம் பண்ணிக்கிறாங்க. மறுமணம் சொத்து கொடுக்குற வந்து மறுக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிட்டு வேற ஒருத்தர்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க. பட் ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லி சொத்து கொடுக்கணும், மறுமணம் பண்ணிக்கிட்டாலும் வந்து சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது திருமணம் பண்ணாலும் முதல் ஹஸ்பண்டோடைய சொத்தில் இரண்டாவது மனைவிக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அவங்க ஃபேமிலியிலே தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. உறவினருடைய யாரையோ மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது வந்து முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஏன்னா இது ஒரு ஆரம்பமான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இது ஒரு முக்கியமான கேஸு, ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து பதிவிடுறோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை, இந்த லாவை வந்து எஜுகேட் பண்ணி டீச் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.